நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்தது இப்ப நீங்க எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை சொல்லும் பகுதி போலாமா? ஓகே, எல்லாரும் இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கணும், வீடியோ ஆஃப் பண்ணிக்கணும். அம்மா சொல்ற கதைய அழகா உள்வாங்கிக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா சொல்றதுல உங்களுக்கு என்ன புரியுதோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் அம்மா, தங்களின் குரலில் கதை கேட்க குழந்தைகளோடு குழந்தைகளாய் நாங்களும். சிவதிரு திருமதி பொற்கொடியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி அம்மா. என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவகை ஏற்றி வைத்த இந்த பெரும் வாய்ப்பை நல்கிய கைலையாவின் பொன்னார் திருவடிகளுக்கும், ஒவ்வொரு முறையும் வழிநடத்தி எங்களை பக்குவப்படுத்தி ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் நாஞ்சில் அம்மாவின் பொன்னார் திருவடிகளுக்கும், நல்லதொரு தொகுப்பை வாரந்தோறும் நல்கும் சௌந்தரராணி அம்மா அவர்களுக்கும், இணையாசிரியர் மேனகா பிரபாகர் அம்மா அவர்களுக்கும், வைகுந்தவாசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த குழுவில் குழலினிதி யாழினிதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பர். ஒரு கதைய உள்வாங்கிறது ரொம்ப பெருசு இல்லை. அம்மா போன வாரம் சொன்ன மாதிரி எத்தனையோ பொழுதுபோக்கிற்கு வழிகள் இருக்கும்போது, ஆனா கைலை அறக்கட்டளை குழந்தைங்களை அப்படிங்கிறதுனாலயே தன்னை நன்னறியில பக்குவப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி ஓடோடி வர்றீங்க பாரு. இதுக்கு நாங்க முதல்ல பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். உங்களை பெத்தவங்க முதல்ல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களோட மழலை குரல்ல அடியன் நடத்தின அந்த பாடத்துக்கான கேள்வி பதில்களை கேட்கிறப்போ, அடியன் இன்னும் என்ன எப்படி இன்னும் செம்மைப்படுத்திக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களோட பதில்கள் தெளிவா வந்து விழுகுது. அதுக்கு பெற்றோரோட ஊக்கமும் பெரிய துணையா இருக்குதுங்கிறது புரியுது. பெற்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அடியனின் நல்வாழ்த்துக்கள். இந்த இது என்னைக்கு தொடரணும். இன்னைக்கு ஒரு 40 நாள் வந்தோம், இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை. கைலை அறக்கட்டளையில குழந்தைகளுக்கான உங்க குழு என்னைக்கு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பா வருஷம் பூரா இருக்கும், வாரந்தூரம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னைக்கு இந்த கைலை அறக்கட்டளையில குழந்தைகள் பகுதியில இணைஞ்சிருக்கலாம். நன்றி. நல்லதொரு வாய்ப்பை நல்கிய கைலையாவின் பொற்பாதங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அடியேன் இன்றைக்கு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். நம்ம நம்பியாண்டார் நம்பி நமக்கு இந்த 12 திருமுறையை தொகுத்து கொடுத்த மாமன்னன் ராஜராஜ சோழன் வழி நடத்த நமக்கு இந்த 12 திருமுறை பொல்லா பிள்ளையாரின் வாயிலாக கிடைக்க பெற்றோம் அப்படிங்கிற செய்தி நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறமா, போன வாரம் ஐயா இன்னும் நிறைய வகுப்புகள் குழந்தை கொடுக்கணும்னு கேட்டதுனால திருமுறை பாடல்களை சொல்லி அதுல இருக்கிற கதைகளையும் நுட்பத்தையும் சொல்ற வகுப்பா செவ்வாய்க்கிழமை வச்சிருந்தோம். ஆனா எப்பவுமே நம்ம சனிக்கிழமை மட்டும்தான் 63 சரிதத்தை சிந்திக்க போறோம். என்ன குழந்தைகளே, சரியா? அந்த வகையில இன்னைக்கு முதல்ல தில்லைவாழ் அந்தணர்களை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். சரியா? யார் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள்? சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் கூட 7ஆம் திருமுறையில திருத்தொண்டர் திருவையில தில்லைவாழ் அந்தணரும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லியிருப்பார். சேக்கிலார் அவரும் அதே மாதிரி தில்லைவாழ் அந்தணருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சருக்கம் செய்திருப்பார். நம்பியாண்டார் நம்பி தில்லைவாழ் அந்தணர்களுக்காக ஒரு அந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி பண்ணிருப்பாரு. அதுல முதல்ல தில்லைவாழ் அந்தணர்களை வச்சிருப்பார். இன்னும் நம்ம அப்பர் பிரான் ஆகட்டும், சம்பந்த பிரான் ஆகட்டும், எல்லாருமே இந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தான் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். நம்ம சாமியோட பெருமை நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, அவரை வழிபட்ட அடியார்களோட பெருமையை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம சாமியோட பெருமையை நாம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அந்த வகையில நம்ம பாட்டி அவை கூட சொல்லியிருப்பாங்க, தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதோ அப்படின்னு சொல்லி. அடியார்களோட தொண்டர்களோட நாயன்மார்களோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டாகவே நம்ம பெருங்கருணை பேராளன் நம்ம சிவபெருமானோட கருணை நமக்கு புரியும், தெரியும். சரியா? அந்த வகையில இன்னைக்கு நாம தில்லைவாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன். யார் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்? தில்லையம்பதியில, அதாவது இன்னைக்கு கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம் இது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தில்லையம்பதி பத்தி தெரிஞ்சிருக்கும்.
தஞ்சாவூர், ஏன் திருச்சி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்பவாவது ஒரு நாள் போயிருப்பீங்க. போகலன்னா இந்த வெக்கேஷன் லீவுக்கு அம்மா அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, எங்களை அந்த தில்லையம்பதிக்கு ஒரு நாளாவது கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம ஒரு பாதம் ஒரு நாளாவது போய் அந்த மண்ணுல படணும். மண்ணுல பட்டு அந்த ஆடுகிற தில்லை கூத்தனை ஒரு தடவையாவது பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஜென்ம சாபல்யம் தீரும். அதனால கண்டிப்பா இந்த வெக்கேஷன் லீவ்ல அம்மா சொல்ற கோயில் எல்லாம் வருஷப்படுத்திட்டே வாங்க. கண்டிப்பா போயிட்டு வாங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அம்மாவை ரொம்பவும் கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி. யார் இந்த தில்லைவாழந்தனர்கள்? இந்த தில்லைவாழந்தனர்கள் ரொம்ப பெருமை மிக்கவும். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். அதனாலேதான் சிவபெருமான் என்ன பண்ணாராம், கைலாயத்துல இருக்கும் போது தான் போய் தன்னோட கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தாராம். அப்ப அதுல சுந்தரமா ஒரு ரூபம் தெரிஞ்சிருக்கு. சுந்தரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுல இருந்து வெளியில வந்தவர் தான் நம்ம ஆளாள சுந்தரர். இவருக்கு ஏன் இந்த ஆளாள சுந்தரன்னு பேர் கிடைச்சது? அது ஒரு குட்டி கதை. அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தில்லைவாழந்தனர்கள் யாருன்னு பாப்போமா? இந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அம்மா அன்னைக்கே சொன்னல 33 தேவர்கள் இருக்காங்களா இந்த வானத்துல சொன்னேன் இல்லையா. இந்த 33 தேவர்களுக்கும் பெரிய ஆசை. அந்த ஆசையினால என்ன பண்றாங்க, அங்க 33 தேவர்கள் மட்டும் இல்ல, அசுரர்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆசை. நம்மள கூட ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். என்ன, நானும் ரொம்ப நாளைக்கு வாழணும்பா, ரொம்ப காலத்துக்கு வாழணும்பா, அப்படி மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா. நமக்கெல்லாம் இருக்கிறது குட்டி ஆசைன்னு சொல்லிக்கலாம். ஆனா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்தது பேராசை. போட்டி போட்டுட்டு வந்த பேராசை. அந்த பேராசையின் காரணமா என்ன பண்றாங்க, அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு அப்படியே இளமையோட வெறுகாலத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்ட்டு பார்க்கடலை கடைறாங்க. வாசுகி பாம்ப கயிறாவும் மேருமலைய மத்தாவும் வச்சு கடைன்னு பார்க்கடலை கடைறாங்க. அப்படி கடைஞ்சப்போ முதல்ல வெளிப்பட்டது விஷம்தான். ஓகே, ஆழ்னா கடல். ஓகே, அந்த கடல்ல இருந்து வந்த விஷம் ஆழம். அந்த வாசுகி பாம்ப கயிறா பண்ணி மேர்மலையை சுத்தி கட்டி கடைஞ்சாங்க இல்லையா. பாவம், அதுக்கு ரொம்ப வலிச்சிருக்குல்ல. அது வலி தாங்க முடியாம கத்துச்சா. அப்ப அது வாயில இருந்து வேற விஷம் வந்துருச்சு. கடல் கக்குன விஷம் வேற, இந்த பாம்பு கக்குன விஷம் வேற. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஆழகால விஷமாச்சு. இந்த விஷம் புகை அதோட வைப்ரேட்டன் தாங்க முடியாம எப்படியே பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு இந்த அசுரர்களும் தேவர்களும் திசைக்கொருவரா செதறி ஓடுறாங்க. என்ன பண்ணியும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் யார்கிட்ட போவாங்க, நம்ம பெருமான் கிட்டதான். சுவாமி அடைக்கலம் அடைக்கலம், அபாயம் அபாயம்னு ஓடி வராங்க. பெருமானுக்கு தெரியாது இருக்கா, பசங்க குறும்பு பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்டதான் வரணும், அப்படித்தானே காத்திருப்பார். நம்மளெல்லாம் கூட அப்படிதான் விட்டு பிடிப்பார். குட்டி குட்டியா குறும்பு பண்ண விடுவார். ஆனாலும் நம்ம எதுலயாவது மாட்டி போனா அப்படி பிடிச்சு இழுத்து கயிற, டே எங்கட போற, படைங்க, நான் இங்க இருக்க, புரிஞ்சுதா இல்லையா, போதும் குறும்பு பண்ணதெல்லாம். ஒரு தலையில தட்டு தட்டி உட்கார வச்சிட மாட்டாரா என்ன? அது மாதிரி என்ன பண்ணாரு, என்னாச்சு கேக்குறாரு தேவர்கள்கிட்ட அசுரர். 2 பேரும் உண்மை சொல்றாங்க. சுவாமி, உங்களை கும்பிடாம உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம நாங்க போய் இந்த மாதிரி பண்ணது தப்புதான். ஆனா இப்ப நீங்க காப்பாத்தணும், இல்லன்னா நாங்க ஒரு தேவர்கள் கூட இல்லாம எல்லாரும் அழிஞ்சிருவோம், சுவாமி காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த சுந்தரர் ஐயா இருக்கார்ல, கண்ணாடி குழந்து வெளியில வந்தவர், அவரு சுவாமியோட திருவடியில உட்கார்ந்து வர்றவங்களுக்கு எல்லாம் திருநீர் கொடுக்குற அந்த பணி செய்துட்டு இருந்தாராம். சுவாமி சொல்லியிருக்கார், சுந்தரா போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவரு நம்மால் போய் நம்ம சுந்தரர் ஐயா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, அப்படி பொங்கி வழிஞ்ச அந்த விஷத்தை தான் 2 கையால எடுத்து ஒரு பாலை உருட்டுற மாதிரி உருட்டி அப்படியே சின்னதாக்கி, நம்மளாம் நாவல் பழம் சாப்பிடுவோம்ல, இப்போ 2-3 months முன்னாடி வரைக்கும் நாவல் பழம் இருந்திருக்கும்ல, தெரியுமா உங்களுக்கு, நகாப்பழம்னு கூட சொல்லுவோம் வழக்கு தமிழ்ல. அந்த நாவல் பழம் சைஸ்க்கு உருட்டி ஒரு தங்க சங்குல வச்சு சுவாமி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு.
அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவர்கள் மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் உள்ளிட்ட அவை இவங்களத்தான் தேவர்கள்னு சொல்றோம். சுக்கராச்சாரியர் அசுரர்களோட தலைவர். அவங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். இவங்க எல்லாத்துனாலையும் டாலரேட் பண்ண முடியல அந்த விஷத்தோட பவரை. ஆனா நம்ம சுவாமியோட பெருங்கருணை, சுவாமியோட கிரஸ் இதுக்குதான் வேணும்னு சொல்றது. சுவாமியோடைய திருவடியை பிடிச்சுக்கணும், குறும்பு பண்ண கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது. புரியுதா? சுவாமியோட பெருங்கருணை நேரடியா இருந்ததுனால நம்ம சுந்தரர் என்ன பண்றாரு, அப்படியே 2 கையால் எடுத்து ஒரு குட்டி பாலாக்கி நாவல் பழ சைஸ்க்கு அதை உருட்டி கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுக்குறாரு. அவங்கள மூச்சு முட்டை திணறடிச்ச அதே ஆழகால விஷம் நம்ம பெருமானோட திருக்கருணை நம்ம சுந்தரர் வசம் இருந்ததுனால அந்த விஷம் ஒண்ணுமே பண்ணல குழந்தைங்களா. அந்த கையில கூட சஃபர் ஆகல. ஒரு குட்டியா பட்டாசு பட்டுச்சுன்னா கூட நமக்கு 5 days 6 daysக்கு அந்த கொப்பளம் இருக்குள்ள, இவருக்கு அவ்வளவு பெரிய விஷம் தீண்டி ஒண்ணுமே ஆகல. ஏன்? சுவாமியோட நிழல்ல இவர் இருக்கார். அந்த விஷத்தை கொண்டுட்டு வந்து அப்படி உருட்டி கையில கொடுக்குறார். அதை வாங்கி சுவாமி தன்னோட வாயில போட்டார். அப்புறம் அவரோட கழுத்துக்கு கீழே தான் இந்த பூமி எல்லாம் இருக்கு. சுவாமியோட கழுத்துக்கு கீழே தான் இந்த பூமி, நம்ம வாழ்ற இந்த பூமி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. பாதாள உலகம் அதெல்லாம் இருக்கு. அப்ப பூமி, அதுக்கு கீழே இருக்கிற பாதாள உலகம். அப்ப பாதாள உலகம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா ஆமா, 17 லோகம் இருக்கு. அதுல விண்ணுலகத்துல 7 லோகமும், பூமி கீழே 7 லோகமும் இருக்கிறதா பெரியவங்க சொல்லுவாங்க. அதை பத்தி இன்னொரு நாளைக்கு அம்மா உங்களுக்கு விரிவா சொல்றேன். அப்படி இந்த பாதாள லோகத்திலையும் பூமியிலும் வாழ்ற சகல ஜீவராசிகளும் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக அம்மா உமையம்மை பார்வதி என்ன பண்றா, கருணாம்பிகை அப்பாவோட கழுத்தை அப்படியே கெட்டியா அந்த இடத்துல போய் அழுத்தி பிடிச்சுக்கிறா. அதோட விஷம் நின்றுச்சு. அதுக்கு கீழே அதோட பவர் போகல. அதனாலதான் சுவாமிக்கு திருநீலகண்டம்னு ஒரு பேரு கூட இருக்கு சிவபெருமானுக்கு. சரியா? அந்த சுந்தரர் இப்ப நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அதுல இருந்து வைப்ரேட் ஆகி அப்படி வெளியில போயிட்டீங்கன்னா அம்மா என்ன சொல்றேன்னு கேட்க முடியாது இல்லையா? அதே ஸ்கூலா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இப்ப அபி அழகா பதில் சொல்லிட்டு இருந்தா, மகாவர்ஷினி அழகா பதில் சொல்லிட்டு இருந்தா, இப்ப கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு அப்படியே அந்த கிளாஸ் கவனிக்காம விட்டுட்டா பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி பெருமான் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார், அந்த நேரத்துல ஏதோ குறும்பு பண்ணிடுறார். அப்ப திருப்பி 2-3 டைம் கூப்பிடுறார், திருப்பி அப்படியே இருக்கார். சுவாமிக்கு கோபம் வந்துருது. போனி உலகில போய் பிறந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்ச, என்னென்ன சுகதிக்குங்கெல்லாம் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு சொல்லி சுந்தரர் பெருமான பூமிக்கு அனுப்பிடுறார். இது வழக்குக்காக சொல்றது. ஆனா அவரு அதுக்காக அனுப்பல. அவரோட பெருமைகளை ஏகப்பட்ட பேர் பாடிட்டாங்க. ஏன்? 3 திருமுறைகளா திருஞான சம்பந்தர் பாடிட்டாரு. அதுக்கப்புறம் 3 திருமுறைகளா திருநாவுக்கரசர் பெருமான் பாடிட்டாரு. அது இவங்க எல்லாருக்கும் முன்னாடி மாணிக்க வாசக பெருமான் 658 பாடல அவர் பாட இவர் தான் கையால் எழுதிட்டாரு. அட இப்படி வர்றவங்க எல்லாம் நம்மளே பாடிட்டு இருக்காங்களேப்பா. நம்மளோட தொண்டர்கள், நம்மளோட அடியார்கள் எல்லாம் இருக்காங்களேப்பா, இவங்கள பத்தி யாருப்பா பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய ஃபீல் வந்துருச்சு. அந்த ஃபீலை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் சுந்தரர் ஐயாவை பூமிக்கு அனுப்பியிருக்கார். இவர் வந்து பூமியில அவதாரம் பண்றார். அதுக்கப்புறம் அவரோட கதையெல்லாம் சுந்தர பெருமானோட சரிதம் சிந்திக்கிறப்ப பாத்துக்கலாம். அவர் தன்னோட 7ஆம் திருமுறையில தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தில்லையில வாழ்ந்த அந்த அந்தணர்களை பத்தி அவ்வளவு ப்ரௌடா பேசுறார். ஏன் அவ்வளவு ப்ரௌடா பேசுறார்? அப்படி என்ன முக்கியம் இந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு? இப்ப வந்து கதைக்குள்ள போறோம். சரியா? தில்லைவாழ் அந்தணர்கள் சுந்தரர் ஐயா சந்தேகப்பட்ட மாதிரி அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா சிவபெருமானை நேரடியா இவர் அனுப்பிச்சு பாட சொல்லியிருக்காரு. அவங்கள பத்தினா ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா? சுந்தரரைய ஒரு வரியில தான் பாடினார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடினார். அதுக்கப்புறம் வந்த இவர் என்ன பண்ணினாரு, நம்பியாண்டார் நம்பி அவங்களோட ஊரு, அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்களோட குலம் கோத்திரம் இதையெல்லாம் வச்சு அவங்க ஒரு இது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சேக்கிலார் பெருமான் என்ன பண்ணாரு, அதே மாதிரி ரொம்ப விரிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது பெயரளவுல பெரிய புராணம். ஏன்னா தொண்டர்தம் பெருமையை சொன்னதுனால அது பெரிய புராணம். ஆனா என்னது, அது நூல் அளவுல சின்ன புராணம் தான். ஆனா தொண்டர்தம் பெருமையை சொன்னதுனால அது பெரிய புராணம்னு அழைக்கப்படுது.
அவரு அந்த மாதிரி எஸ்டாப்ளைஸ் பண்ணி பெருசா சொல்லியிருக்காரு. யார் இந்த தில்லை வளர்ந்தனர்கள், இவங்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா திருப்பவும் நம்ம விண்ணுலகத்துக்கு போயிட்டு பூமிக்கு வரலாம். சரியா? விண்ணுலகத்துல பார்க்கடல்ல நம்ம திருமால் பள்ளி கொண்டிருக்கார். அப்படியே அவருக்கே உரிய அந்த மகோந்தக புன்னகையுடன் அப்படியே அப்படி ஸ்வீட் ஸ்மைலோட அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அவரை தாங்கிட்டு இருக்கிறது யாரு? ஆதிசேஷன் இல்லையா? அந்த ஆதிசேஷனுக்கு இவரோட வெயிட்டை ஏனோ திடீர்னு டாலரேட் பண்ணவே முடியல. அப்ப அப்படியே தக்கி திணறி கேக்குறாரு, சுவாமி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்ன சொல்லுப்பா அப்படின்னு. இல்ல அது கேட்கலாமா வேண்டாமான்னு இருக்கு அப்படின்னு. அம்மா மியூட் பண்ணுங்க, பேசக்கூடாது, அம்மா சொல்றது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் டிஸ்டர்பா இருக்கும் நீங்க அந்த ரெக்கார்ட் திருப்பி கேட்கும் போது. அமைதியா இருக்கணும். அந்த பார்க்கடல்ல இருக்க பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு சிரிச்ச முகத்தோட மலர்ந்த புன்னகையோட அப்படியே படுத்துட்டு இருக்க. அப்ப அவரு தாங்கிட்டு இருக்க ஆதிசேஷன் கேக்குறாரு, சுவாமி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்னன்னு கேளுமா. இல்ல அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல, கேட்கலாமா கூடாது, பரவாயில்ல கேளு, கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டல கேளு. ஆதிசேஷனுக்கு தெரியாதா, அவரு முக்காலம் உணர்ந்தவர் தானே, ஆனாலும் கேட்க சொல்றாரு. அவர் கேட்கிறார், சுவாமி சற்று நேரமா உங்களோட கணம் ரொம்ப கூடிட்டே இருக்கு சுவாமி, உங்களை சுமக்கிறது எனக்கு கொஞ்சம் பாரமா தெரியற மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணும் இல்ல, சுவாமியோட திருநடனம் இருக்குல்ல, அது அப்படி ஒரு மகத்துவமானது, ஆனந்த நடனம். அதை நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். அப்படி நினைக்கிற சமயத்துல எல்லாம் என்னோட மனசு உடம்பு பூரிச்சு போகும். அதுல நான் கொஞ்சம் எடை கூடின மாதிரி உனக்கு தெரியுது. நீங்கெல்லாம் கூட குழந்தைங்களே குட்டியா இருக்கிற மாதிரியே இப்படி இல்லைல்ல, நல்ல போஷாக்கான உணவுகள் புஷ்டியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய குழந்தைங்க ஆயிட்டீங்க இல்லையா? அது போக நல்ல செய்திகள்லாம் உள்ள போக போக ஒரு பூரிப்பு இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க நிறைய வளர்ச்சி இருக்கு, 5 வயசுல வளர்ச்சி, 10 வயசுக்கு ஒரு வளர்ச்சி, 16 வயசுக்கு ஒரு வளர்ச்சி, அதுக்கப்புறமா அந்த பருவ படிப்பெல்லாம் முடிக்கிறப்ப ஒரு வளர்ச்சி, கல்யாணத்துக்கு அப்ப ஒரு வளர்ச்சி, அப்படின்னு பிசினஸ் எல்லாம் செட்டில் ஆனா ஒரு வளர்ச்சி, குழந்தை பிறப்ப ஒரு வளர்ச்சின்னு நிறைய வளர்ச்சி இருக்குமா இந்த மனித பிறப்புல. அந்த மாதிரி ஒரு பூரிப்புனால வளர்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சுவாமியோட திருநடனத்தை எப்பெல்லாம் இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரோ, சிவபெருமான ஆனந்த தாண்டவம் ஆடுற அந்த திருக்காட்சிய நம்ம திருமால் எப்பெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாரோ அப்பெல்லாம் பூரிப்புல கணம் கூடி போவார், குண்டான மாதிரி ஆயிடுறாரு நம்ம பாஷையில சொல்ல போனா. அதத்தான் ஆதிசேஷன் வெயிட்ட டாலரேட் பண்ண முடியல, ஏன் சாமின்னு கேட்க அவர் இப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் இப்படி சொன்னோம்னா ஆதிசேஷனுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆகுது. என்ன சாமி எப்ப பாரு நீங்களே சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, அதுக்கு நீ கடும் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சரி நான் பண்றேனே, அது சொல்லுங்க, அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. பூமியில தில்லைவனம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த தில்லையம்பதியில போயிட்டு அங்க ஆல்ரெடி வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் தவம் செய்யறார் பெருமானோட இந்த ஆனந்த தாண்டவத்தை பாக்குறதுக்காக. நீயே அவரோட போய் பிறந்து வளர்ந்து தவம் செய்துட்டு வருவாயானால் ஒரு காலம் வரும்போது சுவாமி உங்களுக்கு காட்சி கொடுத்து திருநடனத்தை காட்சி தந்து அருளுவார், போ அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல புன் சிரிப்போட மலர்ந்த முகத்தோட விடை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புறார். அவர் வரார், பதஞ்சலி முனிவரா மாறி ஆல்ரெடி வியாக்கிரபாதர் அங்க தவம் செய்துட்டு இருக்க, அவரோட சேர்ந்து இவரும் இந்த திருநடனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க தவத்தை மெச்சி கைலாயத்துல இருந்து பெருமான் என்ன பண்றாரு, இவங்களுக்கு திருநடன காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வர்றாரு. அப்படி இறங்கி வரும்போது அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம், சுவாமி நாங்களும் உங்களோட அந்த ஆனந்த தாண்டவத்தை அப்படின்னு இருக்கிறாங்க, சரி வாங்க கூப்பிட்டுக்கிட்டோம். அசுரர்கள்லயே கொஞ்சம் பேரு, சுவாமி நாங்களும் வரோம், சரி வாங்க. அப்ப 78,000 முனிவர்கள் இவங்க கூட வந்தாங்க. அதுல முக்கியமா 3000 முனிவர்கள் இந்த பூமியில வாழும் காலத்துல முறைப்படி தீட்சை எடுத்து பூஜை பண்ணி சுவாமியோட திருவடி பேச்சுக்கு போனவங்க. அவங்க சுவாமியோட அருகாமையில உட்கார்ந்து எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்த அவங்களும் நாங்களும் வரோன்னு சரி வாங்க
இப்படி கைலாயமே புடைசூழ தில்லையம்பதிக்கு வந்து சேர்றார் நம்ம நடராஜ பெருமாள். எல்லாரும் வந்தாச்சு. எல்லாருக்கும் திருநடன காட்சிய சுவாமி தந்து அருள்றார். எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் முடிச்சு சுவாமி உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லி வெளியே கைலாயத்துக்கு கிளம்பும் போது, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அப்ப கைலாயத்துல பெருமான் திருநடனம் புரிய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். ஆமா, கைலாயத்துல சுவாமி திருநடனம் புரிய மாட்டார். கைலாயத்துல சுவாமி அருள் வடிவா காட்சி கொடுப்பார். அம்மையப்பரா அருள் வடிவா காட்சி கொடுப்பார். அதான் கைலாய காட்சி. அதையும் தாண்டி 1000 கோடி மைல்களுக்கு அப்பால் அந்த பரந்த வெளியில சுவாமி எப்பவும் ஆடிக்கிட்டே இருப்பார். அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த பூமி இயங்கிக்கிட்டே இருக்கு. அம்மா பேசிட்டு இருக்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டக்கானா இந்த பிரபஞ்சம் அப்படியே நின்று. புரியுதா? அந்த பரந்த வெளியில சுவாமி ஆடிட்டு இருக்காரு. ஆனாலும் அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது இல்லையா? அந்த காட்சியை வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் கொடுக்கறதுக்காக தான் சுவாமி இன்னைக்கு சிதம்பரம் சொல்லப்படுற அந்த தில்லையம்பதிக்கு வரார். அங்க வந்து காட்சி கொடுக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுவாமி கிளம்புறார். தேவர்களும் கிளம்புறாங்க, அசுரர்கள் கிளம்புறாங்க. அந்த 78,000 முனிவர்கள்லாம் அம்மா சொன்ன இல்லையா, இந்த பூமியில வாழும் காலத்துல முறைப்படி தீட்சை எடுத்து பூஜை பண்ணாங்க. அவங்களுக்கு சுவாமி உபதேசம் பண்றார். இங்க இருக்கிற இந்த நடராஜர் இனிமேல் உங்கள் வசம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காதல ஒரு மந்திரத்தை ஓதி கொடுத்து, நீங்க இங்க இருந்து இனிமேல் இவரை பூஜிச்சு இவருக்கு காப்பா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க நியமிச்சுட்டு அவர் கிளம்பிடுறார். இந்த 3000 மந்தனர்களும் சுவாமியால தீட்சை கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவங்க. அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கும் அந்த தில்லையம்பதியில பூஜை பண்ணிட்டு வர்றதா ஒரு ஐதீகம். சரியா? அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த தில்லைவாழ் அந்தனர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு. பிரம்மசாமி என்ன பண்ணிருக்காரு, விண்ணுலகத்துல ஒரு பெரிய வேள்வி, இந்த உலக நலனுக்காக ஒரு பெரிய வேள்வி ஒண்ணு, வேள்வினா தெரியல, யாகம், பெரிய யாகம் ஒண்ணு நடத்துறார். அவருக்குதான் தெரியுமே இந்த தில்லையில வாழக்கூடிய இந்த அந்தணர்கள் யாருன்னு சொல்லிட்டு தெரியும்ல. அதனால என்ன பண்றார், தில்லையம்பதிக்கு வந்து முறைப்படி அழைக்கிறார். நீங்க எல்லாம் வந்து விண்ணுலகத்துக்கு வரணும், நான் வந்து இப்படி ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் முன்னின்று செஞ்சு அந்த தவத்தை, அந்த வேள்விய ரொம்ப இதா நீங்க ரெடி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்க யாருமே வரமாட்டோம், எங்களுக்கு இந்த நடராசர் தான், இந்த நடராசருக்கு பூஜை பண்றதா எங்களுக்கு முக்கியம், இவரை விட்டுட்டு நாங்க எங்கேயும் வரமாட்டோம். அப்படிதானா அப்படின்னா ஆமா அப்படிதான். அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு மேற்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, 4 வீதி இருக்குல்ல, அதுதான் உலகம். நடராஜர் தான் உலகம். அதை தாண்டி அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னொன்னு தெரியுமா, தில்லை பெண் எல்லை தாண்டாள்னு அங்க ஒரு சொற்றொடரே உண்டு. பெரிய பொண்ணுங்க ஆயிட்டா தில்லையில இருக்கிற பொண்ணுங்களை வேற எந்த ஊருக்கும் கட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. சிதம்பரத்துக்குள்ளாரையே மாத்தி மாத்தி அப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கௌடுல்ய கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம் அப்படி சொல்லிட்டு நிறைய, சுவிஷ்யா கோத்திரம் அப்படின்னு இன்னும் 4 கோத்திரம் இருக்கு. இந்த 4 கோத்திரத்துல இருக்கிறவங்க அடுத்தடுத்த கோத்திரத்துல இருக்கிற பெண்களை மாறி மாறி கல்யாணம் செய்துக்குவாங்க. அதனாலதான் தில்லை பெண் எல்லை தாண்டாள் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் கூட அங்க இன்னும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் ஃபாலோ பண்றதா ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்படி பெருமானாலேயே நியமிக்கப்பட்டவங்க, பெருமானே வந்து அவங்களுக்கு தீட்சை கொடுத்தது. இத்தனை காரணங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க ஒரு பெரிய ஸ்பெஷல் இல்லையா? இன்னொரு ஸ்பெஷல் கேளுங்க, இங்கதான் பெரிய ட்விட்டரே இருக்கு. இந்த பிரம்மன் வந்து கூப்பிடுறாரு இல்லையா, வாங்க நீங்க எல்லாம் வந்து அடியன் நடத்தக்கூடிய வேள்வியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருல, இவங்க வர மறுக்கிறாங்க. அப்ப பதஞ்சலியாரும் வியாக்கிரபாதரும் சொல்றாங்க, நாங்க நீங்க திரும்பி வர வரைக்கும் பெருமானுக்கு பூஜை பண்ணி நியமனமா பாத்துக்கிறோம், நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அதை நாங்க டெய்லி பாத்துட்டு இருந்தோம்ல, அதை நீங்க வர வரைக்கும் நாங்க செய்யறோம். பிரம்மரோட அழைப்பை ஏற்றி நீங்க விண்ணுலகம் போய் நல்லபடியா வேள்வியை நடத்தி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அந்த அழைப்பை அவங்களால தட்ட முடியல. எல்லாரும் கிளம்பி போறாங்க. விண்ணுலகத்துக்கு போய் அங்க நடந்த வேள்வியில எல்லாம் சூப்பரா கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. பண்ணி கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா
இந்த பூமியில இருந்து வந்தவங்க இல்லையா, இவங்கள ஸ்பெஷலா கவனிச்சு அனுப்பணும்ல. அதனால இவங்களுக்கெல்லாம் பரிசு பொருள் கொடுக்கறதுக்காக பிரம்மா ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட யாராவது பூஜைக்கு வந்தா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா, அம்மா அப்பாவோட வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு வந்தா ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட பிரம்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாரு. அவர் எண்ணிதான் எடுத்து வச்சிருக்காரு. 3000 ரிட்டர்ன் கிஃப்ட் எண்ணி எடுத்து வச்சிருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஒண்ணு மட்டும் மீந்துருச்சு. போனவங்க எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தானே வந்தோம், எல்லாரும் பரிசு பொருள் வாங்கியாச்சு, ஆனாலும் ஒரு பரிசு பொருள் மிச்சமா இருக்கு, என்னன்னு தெரியலையே. இதுல கவுண்டிங் வேற பண்ணிக்கிறாங்க. 1 2 3ன்னு ஆளுக்கு கவுண்ட் பண்றாங்க. 2999 பேர் தான் இருக்காங்க. ஆமா இல்ல, எவ்வளவு தடவை கவுண்ட் பண்ணாலும் நம்ம 2999 பேர் தானே இருக்கோம். அப்ப இன்னொருத்தர் யாரு அப்படின்னப்ப சிவபெருமான் அந்த இடத்துல நடராஜர் ரூபம் கொண்டு, என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் இந்த 3000வது ஆளுன்னு சொன்னாராம். இப்படி வச்சிருக்க பாரு ட்விட்டர். அப்ப எந்த இடத்துல இருக்காங்க பாரு இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இல்ல. சிவா கேட்கும் போதே எப்படி புள்ள இருக்குது இல்ல பரம்பொருளே. அப்ப நடராஜ பெருமான் சொல்லியிருக்காரு, என்ன மறந்துட்டீங்களே, அந்த 3000வது ஆள் நாங்க தான். சுவாமி என்ன உங்களோட பெருங்கருணைன்னு சொல்லிட்டு எல்லாம் திருவடி வணங்கிக்கிறாங்க. ஆமா, கைலாயத்துல இருந்து உங்களோட வந்தவனும் நான் தான். உங்களோட 3000 மந்தனர்கள ஒருத்தனை இருக்கிறது நான் தான். உங்களுக்கு தீட்சை கொடுத்தது நான் தான். இன்னைக்கும் அந்த தில்லையம்பதில நடராஜரா எல்லாருக்கும் ஆனந்த தாண்டவம் காட்சி கொடுக்கறது நான் தான். எப்பவும் நான் உங்களில் ஒருவன்னு சொன்னாரா சிவபெருமானே. எப்படி இருந்திருக்கு அந்த மோமெண்ட் இல்ல அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு. கொஞ்சம் அப்படி பிளாஷ் போய் பாருங்களேன். நம்ம தில்லைவாழ் அந்தணர்களை நினைச்சிட்டு அந்த இடத்துல சுவாமி நமக்கு வந்து அருள் கொடுக்கறதா நினைச்சு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த உணர்வு இல்ல. அப்பா சான்ஸே இல்லை இல்ல. ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அவங்களுக்கு. எல்லாரும் திருவடி வணங்குறாங்க. சுவாமி உங்களோட கருணை என்ன ஒரு பெருங்கருணை, எங்கள்ல ஒருத்தரா நீங்க, தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல சுவாமி ஒருத்தரா, அப்படி எல்லாம் கரகோசம் எழுப்புறாங்க. அப்பதான் சுவாமிக்கு சபாநாயகர், அப்பேற்பட்ட சபைக்கு நாயகரா இருக்கிறதுனாலதான் சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பேரு இன்னைக்கு சுவாமிக்கு இருக்கு. தில்லையம்பதியில சபாநாயகர்னே ஒரு பேரு சுவாமிக்கு இன்னைக்கு இருக்கு. அப்படி ஒரு பெருமை வாய்ந்த பேரும் புகழும் வாய்ந்த இந்த தில்லைவாழ் அந்தணர்கள், அவங்கள பத்தி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்காரு நம்மளோட திருஞான சம்பந்தர் கூட. அந்த தில்லையம்பதிக்கு அவரும் வர்றாரு ஒரு நாள். அப்படி தில்லையம்பதிக்கு வந்தப்ப அந்தணர்கள் எல்லாம் அங்கங்க வேள்வி நடத்திக்கிட்டே இருக்காங்களாம். இப்போ நீங்கள் நானும் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம், சுவாமி நான் நல்லா இருக்கணும், எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், என் கூட பிறந்த அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கணும், அதிகபட்சம் அப்பச்சி அம்ச்சி நல்லா இருக்கணும், தாத்தா பாட்டி நல்லா இருக்கணும், அதிகபட்சம் என் அத்தை மாமா நல்லா இருக்கணும், சித்திய சித்தப்பா நல்லா இருக்கணும், அதையும் தாண்டி அதிகபட்சம் இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் சுவாமி, அப்படிதான் நான் வேண்டிப்போம். ஆனா இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அன்னைக்கு சுவாமி கொண்டு வந்து இந்த பூமியில விட்டுட்டு போனார்ல, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக நான் அவங்க வேண்டிக்கிறதே இல்லையா. இந்த நாடு சுபிட்சமா இருக்கணும், நாட்டுல மும்மாரி மழை பெய்யணும், நாட்டு மக்கள் எல்லாம் எப்பவும் செழிப்பா இருக்கணும், படிக்கிற குழந்தைங்க படிக்கணும், தொழில் பண்றவங்க நல்லா தொழில் பண்ணணும், நோய் நொடி இல்லாம இந்த உலகம் சுபிட்சமா இருக்கணும் பெருமானே, அப்படிதான் கேட்டுக்கிறாங்களாம். அத நினைச்சு அந்த 7 வயசு குழந்தையான நம்ம திருஞான சம்பந்தர் அந்த தளத்துக்கு வந்தப்ப இவங்க நடத்திட்டு இருக்கிற வேள்வி உலக நலனுக்காக இவங்க அனுதினமும் நடத்துற அந்த வேள்வியை பார்த்துட்டு, சிவசிவா இங்க பாக்குற இடமெல்லாம் தில்லைவாழ் அந்தணர்களோட ஸ்வரூபம் தெரியுது, எப்படி ஒரு உன்னதமான ஆத்மாக்கள் வாழ்ற பகுதி, சுவாமியே இவங்களை தீட்சை கொடுத்து கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா எப்படி ஒரு உன்னதமான மனிதர்கள் இவங்க வாழ்ற இந்த இடத்த நான் காலால மிதிக்கிறதா, இந்த இடத்துல நான் தங்கி இந்த இடத்துல மலை ஜலம் கழிக்கிறதா, பரம்பொருளே அது தகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் பக்கத்துல கொற்றவன் குடின்னு ஒரு இடம், அந்த இடத்துல போய் தங்கிட்டாராம். அப்படி ஒரு மகோத்துவமான இடம். அதான் தன்னோட 1ஆம் திருமுறையில திருஞான சம்பந்தர் அந்த தில்லைவாழ் அந்தணர்களை பத்தி பாடுறாரு. கற்றாங்கு எரியோம்பி களியை வாராமை, சிற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய, முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே, பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு சொல்றாரு.
இந்த தில்லையம்பதியில் வாழக்கூடிய இந்த தில்லைவாழ் அந்தணர்களை அந்த முக்கண்ணனுக்கு அத முழு நிலவு, அதாவது பிறை நிலவு சூடி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு பூஜை பண்ணக்கூடிய எந்த பாவமும் நம்மளை அண்டாது. யார இவங்களை போய் தொழுதுட்டு வந்தா, இவங்க இருக்கிற திசைய தொழுதா அப்படின்னு சொல்லி அழகா சொல்ற. எப்படி வாழணுமா நாமளும் தில்லைவாழ் அந்தணர்கள் மாதிரி நாமளும் வாழணும்னு சொல்லி அந்த பாட்டுல மொத்தம் 11 பாடல் அதுல சுவாமி சொல்லியிருப்பார். திருஞான சம்பந்தர் கூட இப்படி 1ஆம் திருமுறையில திருஞான சம்பந்தரும், அது போக 4ஆம் திருமுறையில அப்பரும், 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனாரும், இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் மகிட வச்ச மாதிரி மாணிக்க வாசக பெருமான் நம்ம எல்லாம் அப்படியே போற்றி வேதமாவே பூஜிக்கக்கூடிய நம்ம திருவாசகத்தை அருளியதே அந்த தில்லையம்பதியில தான். தில்லையம்பதியில தான் உட்கார்ந்து சொல்றாரு. அங்கேயும் ஒரு திருப்பரந்துரைன்னு குட்டி ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல உட்காந்து இவர் சுவாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. இப்படி வந்தே சுவாமி, போனே சுவாமி, என்னை விட்டுட்டு போயிட்டே சுவாமி, உனக்கு இது தகுமா சுவாமி? அந்த கதை அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல செஞ்சுப்போம். மாணிக்க வாசக பெருமான் உட்காந்து அழுகிறார். அவரோட அழுகைய பக்தன் அழுதா பரம்பொருள் சும்மா இருக்குமா? சிவபெருமான் வந்து, நீங்க இன்னும் சுவாமி பத்தி பாடுவீங்களாமே சொல்லுங்கன்னு கேட்டு அங்க உட்கார்ந்து எழுதின பாட்டு தில்லையம்பதியில் அருள் நிறைய பதிகம் இருக்கு திருவாசகத்தை. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா சிந்திக்க போறோம் செவ்வாய்க்கிழமை வகுப்புல, சரியா? அப்படி தில்லைய பாடாதவங்களே இல்லை, அத்தனை பேரும் தில்லையம்பதியை பாடியாச்சு. இதுலெல்லாம் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு படிநிலையா இங்க இன்னொன்னு சொல்லணும். இங்க நான் மறந்துட்டேன். எங்களுக்கெல்லாம் எங்க கையில கிளாஸ் எடுக்கும் போது சைவ சித்தாந்த வகுப்பு பத்தி சொல்றேன். அந்த சைவ சித்தாந்தம் எங்களுக்கு போதிக்கும் போது ஒண்ணு சொன்னாரு. மலபரிபாகம் ஏற்பட்டு இறைவன் திருவடிக்கு போகும்போது விஞ்ஞான கலரா நம்ம இருப்போம். அந்த ஆன்மா பக்குவப்பட்டு குட்டியா ஒரு ஓரமா இந்த ஆணவ மலம் ஒட்டி கொண்டிருக்க இறைவன் திருவடியில தியானத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பேர். அதுக்கப்புறமா 1000 கோடி மைலுக்கு அப்ப அந்த பரந்த வெளியில தான் பரம்பொருளை ஆடிட்டு இருப்பாரு. அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்றேன், விஞ்ஞான கலரா இவங்க எல்லாம் தியானத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க ஐயா எங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவார். அப்படி அந்த மலபரிபாகம் ஏற்படணும் அப்படின்னா, அந்த மலபரிபாகம் ஏற்பட்டு நாம சுவாமி திருவடிக்கு போய் அங்க அவருக்கு திருவடிக்கு கீழே உட்கார்ந்து நம்ம பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா? நிறைய பண்ணணும். நல்லவங்களா வாழணும். மனசால கூட யாருக்கும் எந்த கெட்டது நினைக்க கூடாது. ஒரு சின்ன சின்ன ஆசை ஒரு பெரிய ஆசையா பேராசையா மாறக்கூடாது. ஒரு சின்ன சின்ன கோபம் வெறுப்பா மாறக்கூடாது. யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி நம்ம நெஞ்சுக்குள்ள குடியிருப்பார். அப்படி ஒவ்வொரு படிநிலையா உயர்ந்து நம்ம வயசான காலத்துல தாத்தாவாயி பாட்டியாயி, மனுஷனோட ஆயுட்காலம்னு எவ்வளவு சொல்றாங்க? 120 ஆண்டுகள். அந்த 120 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நம்ம எல்லாரும் சாமி கிட்ட போவல. அப்படி போறப்ப எங்க போகணும்? நம்ம நேரடியா விஞ்ஞான கலரா போகணும். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் மாதிரி சுயநலம் இல்லாம கொஞ்சம் கூட பொதுநலத்தோட நமக்குன்னு இருக்கிறத 4 பேர்த்துக்கு பகிர்ந்துட்டு, அது சாப்பாடா இருந்தாலும் ஞானமா இருந்தாலும் 4 பேருக்கு கொடுத்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? அப்படிப்பட்ட உன்னதமான அந்த பெரும் வாய்ப்பை நமக்கு இந்த கையில அறக்கட்டளை கொடுத்துருக்கு. இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்க இந்த வாழ்வியல் உலகியல் கல்வியெல்லாம் இருக்கு இல்லையா, இது உங்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க நாளைக்கு பெருசாகி உங்க குடும்பத்தை பேணி காக்கிறதுக்கு. பேணி காத்த பின்னாடி என்ன பண்ணணும்? அம்மா சொன்னல தீட்சை, அது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு பூஜை எல்லாம் ப்ராப்பரா பண்ணணும். உள்ளும் புறமும் தூய்மையா வச்சுக்கணும். அறம் சார்ந்து வாழணும். சைவ நெறியில நிக்கணும். நான் சொன்ன மாதிரி தாத்தாவாய் பாட்டியாய் 120 வருஷம் கழிச்சு அங்க மேல போறப்போ விஷ்ணு நீங்க தான், பிரம்மா நீங்க தான், இந்திரன் நீங்க தான், ஏன் பூமிக்கு பூஜிக்கிறதுக்கு வந்த அந்த 3000 தீட்சிதர்களும் நீங்க தான். புரிஞ்சுதா? கைலை அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அத்தனை கண்மணிகளுக்கும் அடையன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொறாமை விட்டுருங்க, பேராசை விட்டுருங்க, கோபம் வெறுப்பா மாறக்கூடாது. அதனால கோபத்தை விட்டுருங்க. கோபத்தை மட்டும் கூட வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திரும்பி பார்த்தா அந்த கோபம் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. நம்ம கூட இருக்க வேண்டியது யாரு? அந்த பரம்பொருள்.
சாட்சாத் சிவபெருமான். அதனால இது எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க முள்ளும் புறமும் நீங்க தூய்மையா வச்சுக்கோங்க. எல்லாம் அப்படி ஒரு காலகட்டத்துல இருக்கீங்கன்னா, அதுக்காக நான் யாரையும் இப்ப சாமியார் ஆகணும்னு சொன்னேன். நாங்கெல்லாம் என்ன சாமியாரா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அம்மாக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, உலகியல்ல தான் இருக்கோம் எல்லாரும். ஆனா உலகியல்ல இருந்துகிட்டே சிவபெருமான நித்தமும் செஞ்சுக்கோ, பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த வயசு வர்றப்ப அந்த பக்குவத்துக்கு நீங்க வந்துடணும்னு சொல்றேன். இப்ப படிங்க, வாழ்க்கைக்கு தேவையானது படிங்க, பொருள் ஈட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த ஒரு நீங்க பொருள் ஈட்டுறீங்க இல்லையா, அதுல ஒரு 1% ஆகுது. 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 1% ஆகுது நான் இந்த சமுதாயத்துக்காக சைவ நெறிக்காக செலவு பண்ணுவேன்னு வைக்கணும். ஒரு மனிதனா ஒரு அறக்கட்டளை நிறுவி நம்ம கையிலேயே பாருங்க, நமச்சிவாய ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, நால்வர் படம் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்குறாங்க. எப்படி முடியுது? நான் சம்பாரிச்சேன், என் குடும்பத்தை பார்த்த நான் சௌக்கியமா இருப்பேன்னு நினைச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அவருக்குள்ள இருக்கிற அந்த அறிவு, அவருக்குள்ள இருக்கிற அந்த தேடல் நம்மளை இத்தனை பேர்த்த கொண்டுட்டு வந்து கையிலே அறக்கட்டளைன்னு ஒரு குடும்பமா உட்கார வச்சிருக்குல்ல. அது மாதிரி நீங்க எல்லாரும் கூட நாளைக்கு ஒவ்வொரு கையிலே துரைசாமியா மாறணும். புரிஞ்சுதா? அதுதான் அம்மா சொல்றேன். அப்படி எல்லாம் மாறினீங்கன்னா இந்த பூமியில எல்லாம் ரொம்ப சுபிட்சமா இருக்கும். மன்னர் காலத்துல பார்த்தோம்ல, அந்த மாதிரி மாதம் மும்மாரி மழை பெய்யும். ரொம்ப நாடும் ஊரும் சுபிட்சமா இருக்கும். சைவ நெறி மறுபடி தலைச்சுவோம். என்ன, கண்டிப்பா நீங்க எல்லாரும் பெருசாகி சம்பாரிச்சதுக்கு அப்புறமா உங்களோட சம்பாத்தியத்துல இருந்து 1%, அம்மா அதிகம் சொல்லல, 1% நீங்க சுவாமிக்காக எடுத்து வைக்கணும். நல்ல காரியங்களுக்காக நான் இதை செலவு பண்ணுவேன். அது நீங்க எதனால இருக்கலாம். ஆரம்பத்துல வந்து எஜுகேஷன்ல ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ஃபேமிலி புவரா இருக்கு, அவங்களுக்கு கொடுங்க. நிறைய இன்னைக்கு பாட்டி தாத்தான்லாம் பெரிய ஆர்கனைஸ்க்கு எல்லாம் போயிடுறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. நம்ம அறக்கட்டளை மாதிரி ஒண்ணு நிறுவி, இல்ல இந்த கையிலே அறக்கட்டளையிலேயே நீங்களும் ஒரு பெரிய ஆழம் விழுதாகி அதுல இருந்து நீங்க சிவப்பணியை தொடருங்க. புரிஞ்சுதா? அதுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய களமா இருக்கும்னு சொல்லி இன்றைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்ற வகையில இந்த வகுப்பை நாம நிறைவு செய்திடலாம். இந்த மனித பிறவி இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா போன ஜென்மத்துல நம்ம என்ன பிறப்பெடுத்திருப்போம்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்க போய் மனுஷ பிறப்பு எடுத்துட்டோம். ஆனா இதே அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், அடுத்த ஜென்மமும் நற்பிறவியே கிடைக்கணும்னா அப்பதானே நம்ம அப்படியே போயிட்டு விஞ்ஞான கலர் ஆகி அங்க உட்காந்து ப்ரே பண்ண முடியும், சாமி பக்கத்துல உட்காந்துட்டு, இல்லையா? அதுக்காக தான் அம்மா சொல்றேன், நற்காரியங்களை செய்யுங்க, நன்மதிப்பு எடுங்க, நல்ல குழந்தைங்களா நீங்க இருங்க. கையிலே அறக்கட்டளை உங்களுக்கு அதுக்கு எப்பவும் உறுதுணையா இருக்கும்னு சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை அடியே நிறைவு செய்கிறேன். இந்த பாடத்துல இருந்து அம்மா செவ்வாய்க்கிழமை நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க. நல்லா உள்வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெக்கார்ட் நாளைக்கு உங்களுக்கு குழுவுல போடுவாங்க, அதையும் உள்வாங்கி நீங்க நிறைய பதில்களை தேடி வச்சுக்கோங்க. கேள்விகள் உங்களுக்காக சௌந்தரிய ராணி அம்மா இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடியனை நன்னிதியில் ஆற்றுப்படுத்திய கைலையாவின் பொன்னார் திருவிடைகளுக்கு நன்றி கூறி விடைபெற்று மகிழ்கிறேன். குழந்தைகள் யாவருக்கும் அடியனுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும். நன்றி சௌந்தரிய அம்மா, நன்றி நாஞ்சி அம்மா, நாஞ்சில் அம்மா, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அம்மா.